வெல்கம் எஸ்கே ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். தி மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது கிளியராக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகும். ஓகேவா? ஸோ சில பேசிக்ஸ் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே தெரியும். இதில் ஃப்ராக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2 + 3/2 இஃப் சேம் டினாமினேட்டர் வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணி போட்டுருவீங்க. கரெக்டா? அதே மாதிரி 1/2 - 3/2ன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி சேம் டினாமினேட்டர் வரும்போது நியூமரேட்டர்ஸை மைனஸ் பண்ணி போட்டுருவீங்க. ஸோ சேம் டினாமினேட்டர் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இஃப் இன் கேஸ் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 + 1/4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நியூமரேட்டரில் டினாமினேட்டரை சேம் பண்ணணும். அது ரெண்டு மெத்தடில் பண்ணுவீங்க. ஒன்று வந்து ஒரு சிலர் எல்சிஎம் வச்சு பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சு பண்ணுவீங்க. ஸோ எந்த மாதிரி சம்முக்கெலாம் நீங்கள் எல்சிஎம் வச்சு பண்ணலாம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூவை பாருங்கள். 2 and 4ன்னு இருக்கா? 2க்கு 4க்கும் நம்மளால எல்சிஎம் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா எல்சிஎம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் வந்து உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 கீழே வச்சுட்டிங்க அப்படின்னா 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு கிடைக்கும். ஸோ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 2 + 1 தட் இஸ் ஆன்சர் இஸ் 3/4 அப்படின்னு போடுவீங்க. ஓகே, ஸோ டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரியா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவே இப்போ 1/3 + 2/5 இருக்கு. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 3க்கும் 5க்கும் எல்சிஎம்மும் போடலாம். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் அதை விட இது பண்ணும்போது இந்த மாதிரி சம்முக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 5s are 5 + 2 3s are 6 3 5s are 15. ஸோ 11/15 இதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இதோட மல்டிபிள்ஸில் இது வரும்போது இதோட 3 times 4 times வரும்போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எல்சிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ப்ரைம் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறது தான். இது ஒன்று. மல்டிப்ளைல என்ன பண்ணுவீங்க? இப்போ 1/2 × 3/2ன்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நியூமரேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டுருவீங்க, டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுருவீங்க. அப்படி தானே பண்ணுவீங்க? 1 3s are 3 2 2s are 4 அப்படின்னு போடுவீங்க. இதுவே அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் மேலே கீழே கேன்சல் பண்ணணும் எப்போவுமே. இப்போ 5/10 இருந்துச்சுன்னா அதை 1/2ன்னு கேன்சல் பண்ணலாம். இதே 5/10 - 2/5 இருக்குன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த 5 இந்த 5லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் மேலே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை இது ரெண்டையும் மேலே கேன்சல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே இன்ட்டுன்னு இருந்துச்சுன்னா இந்த 5 இந்த 5வை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ மல்டிப்ளிகேஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு மேலே கீழே கேன்சல் பண்ணணும் எப்போவுமே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சின்ன சின்ன பேசிக்ஸு. இதை தாண்டியுமே வந்துட்டு ஒரு ரூல் ஒன்று இருக்குது, போர்ட் மாஸ், போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா சம்முமே சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது, இது வேண்டாம். இதெல்லாம் யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கல்ல? இல்லை ஒரு சிலர் பண்ணுறாங்க, அதுக்காக கேட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 + 2னா 4ன்னு போட்டுருவீங்க, 3 - 2ன்னு வந்துச்சுன்னா 1ன்னு போட்டுருவீங்க. இதே ஒரே ஈக்குவேஷனில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 2 - 2 of 2 / 3 × 7. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் இருக்கும். மோர் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு ஆஃப் டிவிஷனு எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி சம்மை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்து இந்த ரூல். ஸோ இந்த ஆர்டர் படி தான் வந்து நீங்கள் சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வி அப்படின்னா என்னென்னா வினிகுலம், மீனிங் வந்து பார். செகண்ட் பி ஃபார் பிராக்கெட்ஸ். ஸோ பார் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா பிராக்கெட்ஸை சால்வ் பண்ணணும். பிராக்கெட்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு பிராக்கெட்ஸ், ஃபைனலாக ஃப்ளவர் பிராக்கெட். ஸோ இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணுவீங்க. அடுத்து O மீன்ஸ் ஆஃப், D மீன்ஸ் டிவிஷன், M மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், A means addition, S means subtraction.
ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் சம்ம சால்வ் பண்ணணும். ஒரு கொஷினை பார்க்குறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனில் பார் வந்துருக்குன்னா, சார் பார்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி. ஸோ ஒரு கொஷினில் பார் வந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்கே இருந்தால் சம்ம ப்ரொசீட் பண்ண போகிறீங்க. ஸோ பார் வந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார். இன்கேஸ் பார் இல்லை அப்படின்னா செகண்ட் வந்து ப்ராக்கெட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், இங்கே ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ கடைசி இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கணும், அடுத்து இதை சால்வ் பண்ணணும், அடுத்து இந்த சால்வ் பண்ணணும். அடுத்து ஆஃப். ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ 5 ஆஃப் 3 ஆன்சர் வந்து 15 தான். அதோட ப்ராக்டிக்கல் மீனிங் வந்து மல்டிப்ளை தான். ஆஃபோட மீனிங் வந்து மல்டிப்ளை தான். ஸோ 5 ஆஃப் 3 அப்படின்னா 15. அதை வந்து இப்படி கூட எழுதலாம். இதை தான் ரீட் பண்ணும்போது 5 ஆஃப் 3 அப்படின்னு ரீட் பண்ணுவீங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஆஃப் வேர்ட்ஸில் போட்டாலும் சரி, இல்லை இந்த ப்ராக்கெட்டில் எப்படி போட்டாலும் சரி 5 ஆஃப் 3 தான் ரீட் பண்ணணும். ஆன்சர் வந்து 15. அடுத்து டி ஃபார் டிவிஷன். டிவிஷனில் இப்போது 8 டிவைடட் பை 4 டிவைடட் பை 2ன்னு வச்சுப்போம். டிவிஷன்லேயே 2 டிவிஷன் வருது, ஒரே சம்மில் 2 டிவிஷன் வருதுன்னா ஃபஸ்ட்டு 8 டிவைடட் பை 4 பண்ணுவீங்களா, இல்லை 4 டிவைடட் பை 2 பண்ணுவீங்களா? எது ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க? ஸோ அந்த கன்ஃபியூஷன் எடுக்கிறதுக்காக சிம்பிளிஃபிகேஷன் சம்மு வந்தாவே டிவிஷனாக வச்சுக்கக்கூடாது, அதை இன்ட்டாக மாற்றிடணும். ஓகேவா? இப்போ இந்த 8 என்ன பண்ணணும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவிஷனை இன்ட்டுன்னு மாற்றினீங்கன்னா அடுத்த உள்ள நம்பர் வந்து தலைகீழாக மாறிடும். இந்த டிவிஷனை இன்ட்டுன்னு மாற்றினீங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் வந்து தலைகீழாக மாறிடும். ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிவிஷன் பண்ணாதீங்க. டிவிஷனை இன்ட்டுன்னு பண்ணிவிட்டு அடுத்த உள்ள நம்பரை இன்வெர்ஸில் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷனில் வரும்போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாமா? 1 2 சார் 2, 4 2 சார் 8, 4 4 கெட்ஸ் கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே, அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க, அடிஷன் சப்ட்ராக்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், சார் ஆஃபோட மீனிங்கும் மல்டிப்ளிகேஷன் தான், இதோட மீனிங்கும் மல்டிப்ளிகேஷன் தான். நீங்கள் கொஸ்டினில் இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 2 ஆஃப்னு இருக்கிறத அடுத்த ஸ்டெப்பில் 2 இன்ட்டுன்னு நீங்களாம் சிம்பிள் மாற்றக்கூடாது. ஏன் சார் மாற்றக்கூடாது அப்படின்னா, இஃப் இன்கேஸ் ஆஃபுக்கு நீங்கள் இன்ட்டுன்னு மாற்றிட்டீங்க, நீங்கள் ஆஃபுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிவிஷன் பண்ணுவீங்க. டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் மாறிடும். இந்த சம்க்கு மாறல, பட் டிவிஷன் பண்ணும்போது ஆன்சர்ஸ் மாறிடும். அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ மீனிங் என்னவோ ரெண்டுக்குமே மல்டிப்ளிகேஷன் தான், ஆனால் ஆஃபோட ஆர்டர் வந்து அதிகம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிடணும். இப்போ 5 ஆஃப் 3னா 15னு ஃபஸ்ட்டே போட்டுடணும். அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் இந்த கொஷினில் உள்ள மல்டிப்ளிகேஷனை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஆஃபும் மல்டிப்ளிகேஷன் தாங்க, இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் ஆஃபை வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு விட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் இடிச்சிடும், மாறும். அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆஃபோட மீனிங்கை வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டே கொஷினில் மாற்றிடணும். 5 ஆஃப் 3 அப்படின்னா 15, 2 ஆஃப் 5 அப்படின்னா 10ன்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ரியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்த அடிஷன், அடுத்த சப்ட்ராக்ஷன், இது ரெண்டும் நீங்கள் மாற்றி பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் சைனை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ -5 + 3 என்ன ஒரு ஆன்சர்? Very good. 7 minus 3. Okay. -7 into -2. 14. -7 into 3. Very good. அவ்வளோதான். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கீங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் தான் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் மைனஸ் பண்ணி பெரிய சைன் இது போடுறது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் போர்ட் மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாரே நம்ம இன்னும் பார்க்கல பாருங்க. பார் இருந்தால் அது எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஜஸ்ட் அந்த பாரை எடுத்துட்டு அந்த நம்பருக்கு முன்னாடி பின்னாடி ஒரு பிராக்கெட்ஸ் போட்டு விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ கொஸ்டினை பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு ஸோ இங்கே ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட் பார் இருக்குது, அந்த பாரை தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறீங்க. பாரை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மேலே இருக்கிற பாரை எடுத்துட்டு மீதி இருக்கிறது தான் அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இந்த 3 and +2 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேலே இருக்க பார் எடுத்துட்டு அதை ரெண்டையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போது சால்வ் பண்ணுங்கள். 3 + 2 என்ன வரும்?
5ன்னு வருமா? ஸோ இந்த இடம் வந்து 5ன்னு வந்துடும். ஸோ 2 ஆஃப் 7 மைனஸ் 5ன்னு இருக்கு. ஆஃப் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்களா மைனஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்களா? ஆஃப். ஸோ 2 ஆஃப் 7 என்ன வரும்? 14. 14 மைனஸ் 5 9. ஸோ 3 + 9 அவ்வளோதான் ஆன்சர். ஸோ பாரு அப்புறம் ப்ராக்கெட் அப்புறம் இந்த பெரிய ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு சிம்பிளி போர்ட் மாஸ். ஸோ பார் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க இது மட்டும். இந்த சம ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிக்கோங்க. பார் வச்சு என்ன வருது ஆன்சர்? 12 பெருசாக வருதா? சரி இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். கொஸ்டினை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் இங்கே எதுவுமே உங்களால் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த சைடில் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை என்ன பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 இன்ட்டு 4 விச் இஸ் ஈக்குவல் டு 512. ஸோ இப்போ மல்டிப்ளைல இருக்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 4s are 4, 1 4 4, 2 4 8, 8 4 32. கரெக்டா? இப்போ இந்த 79 கீழே அங்கே இருக்கிறது அங்கே மல்டிப்ளைல போயிடுமா? எக்ஸ் மைனஸ் 968 ஈக்குவல் டு 128 இன்ட்டு 79. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக ப்ளஸ் 968 பண்ணுங்க. பெருசாக தான் ஒரு ஆன்சர் என்ன வருது? 129 into 79 11080. Very good. So answer is 11080. செகண்ட் சம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரூட் இன்வால்வ் பண்ணி இதுவுமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட் வச்சு சம் வருது அப்படின்னா ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணுங்க. ஒன்று நம்பர், அதுக்கு அடுத்து வந்திருக்க சிம்பிள், இது ரெண்டை மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு அடுத்து வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு அடுத்து வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னது? 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16, 5 square 25, 36, 49, 7 square 8, 64, 9 square 81, 10 square 100. ஸோ இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த நம்பருக்கு அடுத்து வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 383 வந்திருக்கு, ப்ளஸ்ன்னு வந்திருக்கா. 383க்கு அடுத்து வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 400. 400 தான் அடுத்து வர பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ 19 ஸ்கொயர் வந்து 361 வரும் உங்களுக்கு. 20 ஸ்கொயர் தான் வந்துட்டு 400. ஸோ 383 வந்து இந்த 383க்கு அடுத்து வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 400. 400 எதோட ஸ்கொயர்? 20. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 20. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக இங்கேருந்து சம் சால்வ் பண்ணுறோன்னு நெசசரி கிடையாது. இங்கே ப்ளஸ் வரலாம், மைனஸ் வரலாம், இல்லை ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரலாம். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான்.
ப்ளஸ் வந்துச்சுன்னா அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்க்கணும். இஃப் இன் கேஸ் அங்கே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். இதே சம்மில் இப்போ இங்கே மைனஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ 383க்கு முன்னாடி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 361. 361 எதோட ஸ்கொயரு 19. அப்போ 19 தான் அந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? இது ஒரு பேட்டர்ன் சிம்பிளிஃபிகேஷன் எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்லேயோ டங்கிலீஷ்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்தால் நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்க்கணும், மைனஸ் வந்தால் ப்ரீவியஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்க்கணும்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைட் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 8/2 வந்து 4 கிடைக்கும். 4 4s are 16, 4 4s are 16, ஸோ 44ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்று வேணால் இந்த சைடில் இருந்தால் அந்த சைடு எடுத்துகிட்டு போய் தான் சால்வ் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் இங்கே எக்ஸுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே சால்வ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இங்கே கொஷினில் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே இருந்தால் சால்வ் பண்ணணும். ஸோ +57 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா -57 சால்வ் பண்ணி இது பண்ண என்ன வரும், -13ன்னு வருமா? ஸோ இந்த இடத்துல இங்கே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு -1 நிற்கும் உங்களுக்கு. இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ திரும்ப என்ன பண்ணணும், இந்த 42 இந்த பக்கம் எடுத்துக்காங்க. -29 வரும். இந்த மைனஸும் அகைன் அந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ -37 வரும். -8 ஸோ இங்கே வந்து -20 - x இருக்கும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 20 - x = +8, -x = 8 - 20, -x = -12, xோட வேல்யூ 12. ஆன்சர் வெரி குட். ஸோ எதுவுமே இந்த இடத்துல இந்த அதாவது இப்படி போட்டால் இது வந்து ஸ்கொயர் ரூட், இதுவே இப்படி போட்டு இந்த இடத்துல கியூப்னு போட்டாங்கன்னா இது வந்து கியூப் ரூட், இப்படி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து 4th ரூட்னு சொல்லுவாங்க. இதில் இது ஆக்சுவலி போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும். இப்போ ஸ்கொயர் ரூட்லாம் என்ன அப்படின்னா உள்ள 2 நம்பர் மல்டிப்ளைல காமனாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை நீங்கள் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். கியூப் ரூட் அப்படின்னா 3 நம்பர் உள்ள ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளில எடுத்துக்கலாம். 4th ரூட்னா 4 நம்பர் உள்ள ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வெளில எடுத்துக்கிறதா. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் x^1/2ன்னு எழுதலாம். இதை வந்து x^1, இப்போ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் x^1/3ன்னு எழுதலாம். 4th ரூட் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா அது x^1/4ன்னு எழுதலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 48 இருக்கா, 48க்கு ஆக்சுவலி ரூட் எடுக்க முடியுமா? 49னா 7 ஸ்கொயர் எடுத்துருவீங்க. 48க்கு எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்மளால எடுக்க முடியுமோ அதை வெளியில் எடுத்துக்கலாம். 48க்கு ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் மாதிரி போடுங்க. ஃபேக்டர்னா எப்படி போடுவீங்க, இப்படி போடுவீங்களா? 2 2 4 4 2 8 2 2 1 2 2 2 2 4 2 6 2 12 2 3 2 6. ஸோ 2 × 2 × 2 × 2 × 3 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 48ன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்னு இருக்கிறதுனால இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுத்துடலாமா? இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுத்துடலாமா? அப்போ 2 2s are 4 வெளில போயிடும். இந்த 3 என்ன இருக்கும், ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு இருக்கும். அடுத்து 108க்கு அதே மாதிரி போடுங்க. 3 டேபிளே போட்டிங்கன்னா 3 3 9 6 3 18 3 1 3 3 2 3 6 2 6 2 12 2 3 2 6. ஸோ 2 3க்கு பதிலாக ஒரு 3 எடுக்கலாம், 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுக்கலாம். அதாவது 3 2s are 6ன்னு எடுப்பீங்க. ஆல்ரெடி ஒரு 3 வெளியில் இருக்கா, அப்போ 6 3s are 18, 18 √3ன்னு வரும் இந்த இடம். அதே மாதிரி போடுங்க பார்ப்போம். 27 192க்கு போடுங்க. 27 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 3s are 27, 9 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தீங்கன்னா 3ன்னு வந்துடும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 3 2s are 6, 6 √3ன்னு இருக்கும். 192க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 9 2 18 6 2 12 2 4 2 8 8 2 16. ஸோ 4 டேபிளே கூட போடுங்க. திரும்ப ஒரு 4 போட்டிங்கன்னா 3 4. ஸோ இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2, இந்த 4க்கு பதிலாக ஒரு 4, 2 4s are 8, இந்த 3 உள்ளே இருக்கும். அப்போ 8 √3. இப்போ ஸோ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 6 + 4 எவ்வளோ, 10 √3யா? இது சொல்லுங்க. இப்போது 5 √3ன்னு இருக்கு ப்ளஸ் 2 √3ன்னு இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியுமா? 5 √3 + 2 √3 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா 7 √3ன்னு வரும். இதுவே 5 √3 × 2 √3ன்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க?
5 2s are 10, ரூட் 3யும் ரூட் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 30 ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஆட் பண்ணும்போது 5 ரூட் சேம் ரூட் இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ஆனால் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3ன்னு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கும்போது ஆட் பண்ண முடியாது. பட் மல்டிப்ளை பண்ணலாம். ரூட் 2 இன்ட்டு ரூட் 3யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட் 6ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 4 10, 10 + 8 18. ஸோ 18 ரூட் 3 மைனஸ் 18 ரூட் 3 ஆன்சர் இஸ் 0. ஸோ ஸ்கொயர் வச்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ ஸ்கொயர் ரூட் ஏதாவது பர்ஃபெக்டாக உங்களால் ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ எடுக்க முடியலன்னா அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் பிரித்து தான் நீங்கள் எடுக்கணும். நான் ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால ரெண்டு நம்பர் காமனாக இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். கியூப் ரூட்டுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு நம்பர் வெளில எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? 3 1/4 எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 3 4s are 12, 12 + 1 13, 13/4ன்னு எழுதுவீங்க. அதான் எழுதுங்க. ஸோ 13 /4 டிவைடட் பை 1 1/4 5/4ன்னு எழுதுவீங்களா? மைனஸ் 1/2 5/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஆன்சர் சால்வ் பண்ணணுமா? இதில் 2 4 6 இருக்குது. 2 4 6ஓட எல்சிஎம் என்ன வரும்? 12ன்னு எடுத்துக்கலாமா? அப்போது பேசிக்காக வச்சு ஒரு 12 போட்டுருங்க. 2 6ஆல் பண்ணால் தான் 12 கிடைக்கும். அப்போ 5 6 are 30. 4 3ஆல் பண்ணால் 12 கிடைக்கும். மேலே 1 × 3 3. 6 2s are 12. அப்போ 1 2s are 2. ஸோ 30 - 5 வந்து 25. 25/12ன்னு வரும். ஸோ 5/4 minus 1/2 of 25/12. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 5/4 minus divided by 24. இப்போ 4க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? ஈஸியாகவே 24 தான் எல்சிஎம். 4க்கும் 24க்கும் எல்சிஎம் 24. ஸோ கீழே 24ன்னு வச்சுக்கோங்க. 4 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்குமா? அப்போ இங்கேயும் 6ஆல் பண்ணிங்கன்னா 30. 30 - 25 5. 5/24. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்குது? 13 டிவைடட் பை 5/24ன்னு இருக்குது. டிவிஷனை நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? டிவிஷனை என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனாக பார்த்துட்டு வெரி குட் ரெசிப்ரோக்கெலாம் மாற்றி போட்டுற வேண்டியதான். மேலே கீழே 1 நாள் 4, 6 நாள் 24, 6 13 78, 78/5 தான் ஆன்சர். இந்த இடம் மட்டுமா? இந்த டிவிஷனை வந்து இன்ட்டுன்னு மாற்றினீங்கன்னா இந்த 5/24 வந்து தலைகீழாக மாறிடும். 24/5ன்னு மாறிடும். ஸோ இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு இந்த 25/12. இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் 25/12. 125 2 × 12 வந்து 24. 25/24ன்னு வந்துச்சா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5/24ன்னு கிடைக்காது. இந்த ப்ராக்கெட்டோட மொத்த வேல்யூ வந்து 5/24 கிடைக்கும். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி அடுத்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் எப்படி போர்ட் மாஸ் பார்த்தோமோ, செகண்ட் கான்செப்ட் வந்து லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ 4 லா இருக்குது. a/m × a/n அப்படின்னா a/m + n. அதாவது 2³ × 2/4 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் 2/7 எழுதலாம். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா பவர் ஷுட் பி ஆடட். பவரை நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அதே a/m டிவைடட் பை a/n இருந்துச்சுன்னா a/m - n பண்ணணும். 2/5 டிவைடட் பை 2/9 இருக்கு. ஆன்சர் என்ன வரும்? 2/5 டிவைடட் பை 2/9. ஆன்சர் என்ன வரும்? 2/-4 வரும். a/m - என்ன தான் பண்ணணும்? 9 - 4 பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அது டிவைடட் பை மைனஸ் செகண்ட் லெவலில் பவரை மைனஸ் பண்ணி போடணும். தேர்டு a/m ஹோல் பவர் n. அதாவது 2 பவர் இருந்துச்சுன்னா அந்த 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2³ ஆஃப் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை 2/6ன்னு எழுதலாம். நீ 2 பவர் வரும்போது அந்த 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். anything power 0 is always 1. எந்த பவரில் 0 போட்டாலும் ஆன்சர் 1. இந்த 4 கண்டிஷன் தான் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளைல வரும்போது சேம் பேஸ் இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கணும். டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். 2 பவர் வரும்போது அந்த 2 பவரையும் பெருக்கிக்கணும். anything power 0 is always 1. ஓகே, இந்த லா மட்டும் எழுதிக்கோங்க. 4 லா எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள். 256 பவர் 0.16, 16 பவர் 0.18 இருக்கா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதையும் சேம் பேஸாக மாற்றினா தான் நல்லா பவர் ஆட் பண்ண முடியும். கரெக்டாக? அந்த 256 16 ஸ்கொயர்னு எழுதலாமா? 16 ஸ்கொயர் தானே 256 வரும். 216 எதுக்கு வரும்?
216 அது வந்து அது ஒரு வேல்யூ. அது என்னது? 216 பார்த்தா உங்களுக்கு என்ன தோணணும்? 6 கியூப். 216 வந்து 6 கியூப், 256 வந்து 16 ஸ்கொயர். ஸோ 16 ஸ்கொயர் மேலே ஆல்ரெடி ஒரு 0.16 இருக்கு. 16 பவர் 0.18. 2 பவர் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்ன? 2 பவரையும் மல்டிப்ளை. ஸோ 2 இன்டூ 0.16 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0.32 வரும். ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளை இருந்தால் பவர் என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஸோ 0.32 0.18 ஆட் பண்ணிங்கன்னா 0.5 வரும் உங்களுக்கு. 0.50 வரும், இல்லை 0.5. 0.5 நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாமா? 1/2னா அது ரூட்னு எழுதலாமா? முன்னாடி ஸ்லைடில் சொன்னல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 1/2 எழுதலாம். அந்த மாதிரி தான் 16 பவர் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எழுதலாம். 16க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4. அதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 4. வெயிட் பண்ணுங்க, இந்த சம் போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சம் சால்வ் பண்ணுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 9 ஸ்கொயர் 18 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 16. இந்த சம் சால்வ் பண்ணுங்க அந்த கான்செப்ட் வச்சு. ஸோ இந்த மாடல் வந்தாலுமே இதுவுமே வந்து எக்ஸ்போனன்ஸ் கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் தெரியணும் உங்களுக்கு. இப்போ 9 என்ன பண்ணலாம், நீங்கள் அகைன் திரும்ப ஒரு சின்ன பேஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? 9 3 ஸ்கொயர்னு மாற்ற முடியுமா? அந்த மாதிரி மாற்ற முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ 9 3 ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ஆல்ரெடி வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. 18 இருக்குல்ல, 18க்கு ஃபேக்டர்ஸ் பிடிங்க பார்ப்போம். 2 9 2 சார் 3 3 3 சார் 9. ஸோ அவ்வளோதான். 3 3 3 2 தான். அதாவது 2 இன்டூ 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 18 2 இன்டூ 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? எழுதிட்டு ஹோல் பவர் இங்கே என்ன இருக்கு? 4 டிவைடட் பை 3 பவர் 16 எதுவுமே பண்ண முடியாது. அந்த 3 பவர் 16 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அந்த பேஸை உங்களால் திரும்ப ஏதாவது பவராக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கன்வெர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த டைப் வந்துச்சுன்னா இப்போ பவர் 2 மல்டிப்ளை ஆகிடுமா? 2 2 சார் என்ன வரும்? 4. இந்த 4 காமன் ஃபார் 2 அண்ட் 3. இந்த 4 இதுக்கும் காமன், இதுக்கும் காமனானது தான். இப்போ இந்த 1 இன்ட்டு 4 என்ன வரும்? 4 8 divided by 3 power 16. என்ன பண்ணலாம்? ஒரு 3 power 8க்கு 3 power 8 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு 8 இருக்குமாங்க. 3 power 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு 4 மட்டும் இருக்கும். ஸோ 2 power 4 divided by 3 power 4. அதான் ஆன்சர். ஸோ ஃபர்தராக இதை இப்படியே ஆன்சர் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 2 power 4 என்ன வரும்? 16. 3 power 4 16/81 தான் ஆன்சர். என்னப்பா? 2 பவர்ல இருக்கு. 2 power 4 என்ன மீனிங்? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. 3 power 4னா 3 இன்டூ 3 இன்டூ 3 2 3 எப்படி கேன்சல் பண்ண முடியும்? ஸோ அடுத்து இந்த சம் பாருங்க. a பவர் m இன்டூ a பவர் n டிவைடட் பை a பவர் n அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கு. ஸோ இதுலையுமே வந்துட்டு நீங்கள் போர்ட் மாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ட்டு பண்ணுவீங்களா, டிவிஷன் பண்ணுவீங்களா? டிவிஷன். வெரி குட். ஸோ அப்போ a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படின்னு எடுத்துப்பீங்களா? அப்போ a பவர் m மைனஸ் n போடுவீங்களா? 4 மைனஸ் 9 என்ன வரும்? -5 வருமா? வெரி குட். அதை எடுத்து அப்படியே எடுத்துங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3/8 இன்டூ 3/8 -5 வரும். ஏன் சார் -5னா 4 minus 9 a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படின்னா m மைனஸ் n. 4 minus 9 போடும்போது மைனஸ். இப்போ a பவர் m இன்டூ a பவர் n அப்படின்னா a பவர் m பிளஸ் n ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துருமா? எனிதிங் பவர் 0 1. ஆன்சர் வந்து 1 இந்த சம்முக்கு. ஸோ லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸை வச்சு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்கொயர் இல்லை கொஷின் வந்து இந்த மாதிரியே கூட இருக்கும் டைரக்டா. இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 1. அடுத்து இந்த சம் பாருங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில்
டினாமினேட்டரில் ரூட் வச்சு வந்தாவே காஞ்சுகேட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் சம் சால்வ் பண்ணுவீங்க. காஞ்சுகேட் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 டிவைடட் பை 1 பிளஸ் ரூட் 2. காஞ்சுகேட் அப்படின்னா இன்ட்டு பண்ணி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை சைன் மாற்றி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் தான் காஞ்சுகேட். இன்ட்டு பண்ணி இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கோ அதோட இன்பிட்வீனில் உள்ள சைனை இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ் ப்ளஸ்னு போடணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே மைனஸ் மைனஸ் போட்டு மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். இது பேர் தான் காஞ்சுகேட். இப்போ 1 இன்ட்டு 1 மைனஸ் ரூட் என்ன வரும்? 1 மைனஸ் ரூட் 2 வருமா? கீழே a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி அப்படி எடுத்துக்கலாமா? a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வருமா? 1 பிளஸ் ரூட் 2 இன்டூ 1 மைனஸ் ரூட் 2. ஆன்சர் சொல்லுங்க எனக்கு. இது என்ன வரும்? a plus b into a minus b, a square minus b square. ஏங்கிற இடத்துல அங்கே என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். மைனஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 கிடைக்கும். ரூட் 2 இன்ட்டு 2 2. சரி, 1 மைனஸ் 2னா என்ன வரும்? ஆன்சர் வந்து மைனஸ் 1ன்னு வருமா? அந்த மைனஸை நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுப்போம். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ இதை திரும்ப நீங்கள் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ரூட் 2 மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஜஸ்ட் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இப்போ இப்படி இருக்கிற கொஸ்டின் இந்த ஆன்சர் வந்து எனக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு? செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த மாதிரி மாறி இருக்கா? ஸோ அதே மாதிரி அப்போ இதுவும் அப்படி தானே மாறும். ரூட் 3 மைனஸ் ரூட் 2ன்னு மாறும். இது வந்து ரூட் 4 மைனஸ் ரூட் 3ன்னு மாறும். டாட் 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 ரூட் 100 மைனஸ் ரூட் 99ன்னு மாறும். ஓகே, இப்போ ப்ளஸ் ரூட் 2வும் மைனஸ் ரூட் 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி டாட் டாட் மீனிங் என்ன அப்படின்னா ஃபுல்லாக டேர்ம்ஸ் வருதுன்னு அர்த்தம். அப் டு 99 வரைக்கும் உங்களுக்கு மைனஸில் வர டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ கொஸ்டினில் இருக்கிறது மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 100. ரூட் 100க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 10. 10 மைனஸ் 1 9 தான் ஆன்சர். ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரில் எங்கெல்லாம் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 இல்லை 1 மைனஸ் ரூட் 3 அந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா காஞ்சுகேட்டுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சுகேட்னா இன்ட்டு பண்ணி என்ன சைன் இருக்கோ அதை மாற்றி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். மேலே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவீங்க, கீழே a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஒரு டேர்முக்கான ஆன்சர் மட்டும் செக் பண்ணுங்க. நீங்கள் மீதி இருக்கிற டேர்முக்கெலாம் அதை வச்சு நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு எது எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்து மீதி இருக்கிறத போட்டிங்கன்னா அதான் ஆன்சர். சரி, இது இந்த ஒரு சமக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 1 பை ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2. ஃபைண்ட் த வேல்யூ. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த 1 பை ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2. இதை சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ரூட் 3யோட வேல்யூ வந்து 1.732, ரூட் 2ஓட வேல்யூ வந்து 1.414. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஒன்றுமே இல்லைங்க, டினாமினேட்டரில் ரூட் வந்ததுன்னா காஞ்சுகேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ காஞ்சுகேட் பண்ணுறதுனா என்ன பண்ணுவீங்க? 1 பை ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2வை இங்கே இன்ட்டு பண்ணி நடுவில் மைனஸ் வச்சு மேலே கீழே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ரூட் 3 மைனஸ் ரூட் 2. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும் உங்களுக்கு. ரூட் 3 மைனஸ் ரூட் 2ன்னு வரும். கீழே என்ன ஆகும்? a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. a ஸ்கொயர், a இருக்க இடத்துல என்ன இருக்கு? ரூட் 3. ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 3. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 3 மைனஸ் 2 1 தான். கீழே வந்து நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேணாம், கீழே அப்படியே விட்டுருங்க. ஸோ ரூட் 3யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. ரூட் 2ஓட வேல்யூ வந்து 1.414. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வருது? 0.318. வெரி குட், அவ்வளோதான். இந்த சம் சால்வ் பண்ணுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதை எப்படி சால்வ் பண்ணுங்க அப்படின்னா 144 + 25 வந்து 169 டிவைட் பை 144ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப்
இங்கே வந்து 1 + x/12. ஸோ 169க்கு ரூட் எடுத்தால் 13, இதுக்கு ரூட் எடுத்தால் 12. ஸோ இதை சிம்பிளி சரி அப்படியே கூட வச்சுக்கோங்க. +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1. ஸோ 1/12 வரும், which is equal to x/12. 12 gets cancel, x ஓட வேல்யூ 1. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது 999, 995 டிவைடட் பை 999. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுக்கு இதையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 999 இன்ட்டு 999 நான் 999 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 995 டிவைடட் பை 999 போடுவீங்களா? 1 2/3 இருந்தால் என்னங்க பண்ணுவீங்க? 1 3s are 3, 3 + அப்படி தானே எழுதுவீங்க. 1 3s are 3, 3 + 2 டிவைடட் பை 3 எழுதுவீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ 999 இன்ட்டு 999 999 ஸ்கொயரு ப்ளஸ் 995 டிவைடட் பை 999 இன்ட்டு 999. இப்போது இன்ட்டில் இருக்கும்போது மேலே கீழே கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வாங்க, இந்த 999 ஹோல் ஸ்கொயர்னா என்ன மீனிங்னா 999 இன்ட்டு 999. நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கே கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா 999 1000 - 1 எடுத்துலாமா? 1000 - 1 தானே 999. ஸோ மேலே ஸ்கொயர் இருக்கிறனால அந்த ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் 995. ஸ்டெப்ஸ் கிளியரா? ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயரு ப்ளஸ் 995 டிவைடட் பை இந்த 999 இன்ட்டு 99. இதுவும் கேன்சல் ஆகிடும். இது வந்து 999 1000 - 1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ a - b ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போது 1000 ஸ்கொயர் பண்ணும்போது 6 0வா வரும் உங்களுக்கு. ஒரு 0வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது 2 0வா மாறும். 2 0வை ஸ்கொயர் பண்ணும்போது அது 4 0வா மாறும். 3 0வை ஸ்கொயர் பண்ணும்போது அது 6 0வா மாறும். அப்படியே டபுளாக மாறிடும். ஸோ 10 லட்சம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abனா 2000 வருமா? ப்ளஸ் 995. இப்போ வாங்க, உங்ககிட்ட 10 லட்சம் இருக்குது. 10 லட்சத்தில் 2000 உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 9,98,000 இருக்கும். 9,98,000. நீங்கள் கணக்காக போட்டிங்கன்னா கூட்டும் போது கழிக்கும் போது தப்பு பண்ணிடுவீங்க. அமௌண்ட்டாக எடுத்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஸோ 10 லட்சத்தில் 2000 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 9,98,000 உங்ககிட்ட இருக்கும். 9,98,000. இப்போ என்ன பண்ணுங்க, 995 + 1 எவ்வளோ வரும்? 996. அந்த 996 அப்படிங்க ஆட் ஆகிடும், அவ்வளோதான். எனக்கு 999 வந்தாவே உங்களுக்கு 1000 - 1 அந்த கான்செப்ட் ஞாபகம் வரணும். நீங்கள் அதில் சம்மா இந்த பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த சம்மா சால்வ் பண்ணுறதுன்னு எப்படி சால்வ் பண்ணுவீங்க போடுங்களேண்ணா, போட்டு பாருங்கள். 999 பெருக்கிறதுக்காட்டியுமே டைம் முடிஞ்சிடும். So find the value of ஒரு சம். So 1 divided by 2 into 3, 3 into 4, 4 into 5, 9 into 10. எப்படி இதை ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் சம்மா போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1 divided by 6ன்னு மாற்றுவீங்க, இதை 12ன்னு மாற்றுவீங்க, இதை 20ன்னு மாற்றுவீங்க. அப்புறம் 6க்கு 12க்கு 20 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து போடுறதுக்காட்டி அப்போ ஒரு மார்க் நமக்கு வாங்கணுமாங்கிற மாதிரி விட்டுருவோம் நம்ம கண்டிப்பாக. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும்போது நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ 1 divided by 6 தானே இதோட ஆன்சரு. இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 1/2 - 1/3 நான் எழுதலாம். இதை சால்வ் பண்ணி பாருங்க, ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. 1/2 - 1/3 என்ன வருதுன்னு சொல்லுங்க. 1/6 வருதா? ஸோ அப்போ நான் இப்படி இருக்கிற கொஸ்டினை நான் இந்த மாதிரி மாற்றிக்கலாமா? இப்போ அதே மாதிரி இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/3 - 1/4ன்னு எழுதலாம். இதுக்கு சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க எனக்கு. 1/12 வருதா? அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கிற கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை மாற்றினீங்க அப்படின்னா 1/4 - 1/5 வரும். அப் டு 1/9 - 1/10. இப்போ பாருங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டே போயிடும். ஆரம்பத்தில் உள்ள ஒரு 1/2, லாஸ்ட்டில் ஒரு 1/10.
ஸோ 8/20 2/5 இதான் ஆன்சர். ஸோ கன்சிகூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் இந்த மாதிரி மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். இதுதான் லாஜிக். அந்த இதில் மாற்றிட்டு நீங்கள் சம்ம சால்வ் பண்ண வேண்டியது. ஆன்சர் இஸ் 2/5. இஃப் 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 32, அது வந்து கியூப் ரூட் ஆஃப் நாட் 3 ரூட், கியூப் ரூட் ஆஃப் 32. ஃபைண்ட் எக்ஸ். So 2 power x which is equal to 32 power 1/3. So 32 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 5 எழுதலாம். So again 2 power வரும்போது 5/3. 5 into 1/3 5/3 2 power x. Same base அப்படின்னா power should be equal. அப்போ x ஓட வேல்யூ 5/3. கியூப் ரூட்டுங்கிறதுனால 1/3 போட்டிருக்காங்க. 2 இருந்துச்சுன்னா 1/2 பவர் போட்டிருப்பேன். 2 பவரை அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 5 into 1/3 5/3. ஸோ கீழே பேஸ் ரெண்டும் சேம்னா இப்போ பவர் ரெண்டும் சேமாக தான் இருக்கணும். எக்ஸோட வேல்யூ 5/3. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒரு போர்ட் மாசம் மட்டும் போடுங்க. என்ன வருது ஆன்சர்? 1 உங்களுக்கு 9/6 உங்களுக்கு எப்படி கூட்டுறது தானே உங்களுக்கு. கீழே இருக்கிறத கீழே கூட்டுங்க, கீழே இருக்கிறத கீழே கூட்டி போடுங்க, மேலே இருக்கிறத மேலே கூட்டி போடுங்க. மேலே இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 24 வருமா? 24/6 என்ன வரும்? 4 4 கீழே பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை பெர்ஃபார்ம் பண்ணணும்? டிவிஷன் என்ன பண்ணுவீங்க? 4/4 என்ன வரும்? 1. 4 + 4 8, 8 + 4 12, 12 + இங்க ஒரு 1 இருந்துச்சுல்ல, 12 + 1 13. ஆன்சர் இஸ் 4/13. அதுக்காக தான் இந்த சம்ம கொடுத்தேன். ஸோ இது வேற, இதோட மீனிங் வேற. ஸோ இங்க வந்து பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால நீங்க பிராக்கெட்ஸ்குள்ள ஆட் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க பிராக்கெட்டே இல்லைங்கிறதுனால போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 4/4 வந்து ஆன்சர் 1. இந்த 3 4 கூட்டினா 12, 12 + 1 13.